ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். அதுவும் வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே இருக்கிற தமிழக அரசாங்கம் தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பை வழங்கிட்டே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் நம்மளுடைய என்ன சொல்கிறது, இந்த வேலை வாய்ப்பு மையம் இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு ஜாப் ஃபேரை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது மாபெரும் வேலை வாய்ப்பு முகாம் அதை தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நிறைய மாவட்டத்துக்கு 38 மாவட்டம் இருக்குன்னா 38 மாவட்டத்திலே குறைஞ்சது அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த மாவட்டம்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், டைரெக்டாக இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 14ஆந்தேதி போகிறீங்க, போயிட்டு கையில் வரும்போது வேலையோடு திருப்பி வர போகிறீங்க. அப்படி ஒரு வேலை வாய்ப்பு முகாம் தான் தமிழக அரசு நடத்துது. சரிங்களா? அது என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அரியலூர் மாவட்டத்தில் மைக்ரோ ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லி 14ஆந்தேதி நடத்துகிறாங்க. எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஐடிஐ அரியலூரில் நடத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ அரியலூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்குங்க. இது நீங்கள் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் 8th பாஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, 10th பாஸு 10th ஃபெயிலு யாராக இருந்தாலுமே சரி அப்படின்றது மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஐடிஐ, டிப்ளமோ, 12th பாஸு ஃபெயிலு என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இங்கே வந்து காண்டாக்ட் பர்சன் நம்பருமே அவங்க கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பருமே கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் போய் உங்களுக்கு ஃபர்தராக ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதுக்கு வந்து அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இங்கே எந்தெந்த கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றதுமே இங்கே நம்ம வந்து பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து அரியலூர் மாவட்டத்தில். இன்னொன்று ராம்நாடு மாவட்டத்துலேயும் நடக்குதுங்க. ராம்நாடு மாவட்டத்தில் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே தாங்க நடக்குது. நியர் டி பிளாக். சரிங்களா? ராமநாதபுரம் நியர் டி பிளாக் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே நடக்குது. சரிங்களா? ஸோ இதுவுமே நீங்கள் 9 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே சாயங்காலம் வரப்போ 5 மணிக்கு வேலை வாய்ப்போடு வந்துடலாம். இங்கே ரீட் மோர்ன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், காண்டாக்ட் பர்சன் யார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்துருக்கலாம். சரிங்களா? இதுலேயுமே 10th வந்து நீங்கள் பாஸாக இருந்தாலுமே சரி, ஐடிஐ படிச்சிருந்தீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, பட்டதாரியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் நடக்குதுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோரம்பாலம் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குதுங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தனியார் துறை வேலை தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து அவங்க வந்து படிப்பை இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இங்கே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை இல்லை, நீங்கள் நேரடியாக போகிறீங்க, போயிட்டு அங்கே என்ன கேட்குறாங்களோ அதுக்கு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரும்போது வேலையோடு வந்துடுறீங்க திரும்பி. அவ்வளோதாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்திலே நடக்குதுங்க. ராஜா துரைசங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அங்கே தாங்க நடக்குது. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்னைக்கு நடக்குது அப்படின்னா 15ஆந்தேதி நடக்குதுங்க. மற்ற எல்லா ஜாப் ஃபேருமே 14ஆந்தேதி கொடுத்துருக்காங்க. ஆனால் சிவகங்கை மாவட்டம் மட்டும் 15ஆந்தேதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, ஈரோடு மெகா ஜாப் ஃபேர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரங்கம்பாளையம் இருக்கு இல்லையா, அங்கே தாங்க நடக்குது. இதுவுமே 15ஆந்தேதி நடக்குதுங்க. சனிக்கிழமை நடக்குது. நீங்கள் டீட்டெயில்டாக ரீட் மோர்ன்னு இருக்குது, கிளிக் பண்ணி இது பார்த்துக்கோங்க. அடுத்தது இது எங்கே அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் ஏடிஎம் காலேஜ் ஃபார் விமென் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அங்கே தாங்க, அதுக்கு பக்கத்தில் தாங்க நடக்குது. சரிங்களா? இது வந்து நான் வெள்ளிப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட வந்துடுது. சரிங்களா? இதுவுமே 15ஆந்தேதி சனிக்கிழமை தாங்க நடக்குது. இதுக்கு நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் 10th இம்முகாமில் எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, ஐடிஐ, டிப்ளமோ, பட்டதாரி மற்றும் பிஇ உட்பட்ட பல்வேறு கல்வி தகுதியில் தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களோட கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போய் அங்கே வேலையை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெடியாக வந்துடலாம். சரிங்களா? அடுத்தது திருப்பத்தூர் மாவட்டத்தில் எடுக்கிறாங்கங்க. அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொதிகை இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பத்தூரில் நடக்குது. அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் விருதுநகர்லேயும் நடக்குது. சரிங்களா? விருதுநகரில் நியர் கவர்மெண்ட் ஐடிஐ விருதுநகரில் நடக்குது. 21ஆந்தேதி நடக்குதுங்க. இது மட்டும் டேட் வந்து மாறி இருக்குது. 21ஆந்தேதி நடக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இது எங்கே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் டாக்டர் ஆர்கேஎஸ் காலேஜுன்னு சொல்லி இருக்குது, அங்கே தாங்க நடக்குது. இதுவுமே 21ஆந்தேதி தாங்க நடக்குது. அதையுமே பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது பயோனியர் குமாரசாமி காலேஜ் எங்கே இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில்
இதுவுமே 22ஆம் தேதி நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு செக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொன்னேரி, ம், திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் நடக்குதுங்க. அது எங்கே நடக்குதுன்னா, லோகநாதன் நாராயணசாமி கவர்மெண்ட் காலேஜில் நடக்குது. நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை இல்லை, நேரடியாக போய் வேலையாக கூட கையில் ரிட்டன் ஆகிக்கலாம். எனக்கு இது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22ஆம் தேதி. சரிங்களா? அடுத்தது வந்து கோயம்புத்தூர் மெகா ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லி ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அவினாஷி ரோட்டில் இருக்கு இல்லையா, அங்கே தாங்க வேலை வாய்ப்பு முகாம் நடக்க போகுது. எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22ஆம் தேதி நடக்க போகுது. சரிங்களா? அடுத்தது கூடலூர் மெகா ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லி லோட்டஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தூத்து கூடலூரில் நடக்குதுங்க. இன்னைக்கு அதுவுமே 22ஆம் தேதி தான் நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு பெரும்பாலும் இந்த நடக்கிற ஜாப் ஃபேர் எல்லாத்துலேயுமே 10th படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க, 8th படித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பட்டதாரிகள் ஏதாவது ஒரு டிகிரி இல்லை பிஇ படித்தவங்க எல்லாத்துக்கூட ஒரு வேலைவாய்ப்பு சென்டராக தாங்க இது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் போனீங்கன்னா வேலையோட ரிட்டர்ன் வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி திருநெல்வேலி மெகா ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லி மார்ச் 22ஆம் தேதி நடக்குதுங்க. அது எங்கே நடக்குதுன்னா, திருநெல்வேலி நியர் எஸ்பி காலேஜில் ஆஃபீஸ் கிட்ட தாங்க நடக்குது. சரிங்களா? அப்புறம் பாடூர்லேயும் நடக்குது. அது எங்கே நடக்குதுன்னா, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிட்ட கீழாம்பாக்கம் இருக்கு இல்லையா, சென்னையில் நடக்குது. ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் அங்கே நடக்குது. நீங்கள் போனீங்கன்னா வேலையோட ரிட்டர்ன் வந்துருக்கலாம். அடுத்தது கரூர் மெகா ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் போஸ்ட்பான் ஆகிருக்குங்க. 29ஆம் தேதி போஸ்ட்பான் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ மற்றது எல்லாமே தேதிகள் பல்வேறு இருக்குது. 15ஆம் தேதி இருக்குது, 14ஆம் தேதி இருக்குது, 22ஆம் தேதி இருக்குது. ஸோ உங்கள் ஊருக்கு எனக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கடைசி திருப்பூர் மெகா ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுவுமே 29ஆம் தேதி இருக்குது. சரிங்களா மாவட்டத்தில்? ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இந்த மாதிரி ரெகுலராக வேலை வாய்ப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.